அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பாலிட்டிலேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. சர்க்காரியா ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. கரெக்டு தான். இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. அதுவும் கரெக்டு தான். கூறு 356ஐ நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. தவறானது. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ 3, 4ம் தவறானது. 12th பாலிட்டியில் பேஜ் நம்பர் 108 கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து இன்னொரு கேள்வி. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356ஐ மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய குழு அதே சர்க்காரியா குழு தான். 12th பாலிட்டியில் பேஜ் நம்பர் 109 கொடுத்துருக்காங்க. 12th அரசியல் அறிவியல் புக்கில் பேஜ் நம்பர் 108, 109 அடுத்தடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம் 1983ஆம் ஆண்டு நீதியரசர் ஆர்.எஸ். சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது. இக்குழுவில் பி. சிவராமன், முனைவர் ஆர்.எஸ்.எஸ். சென் ஆகிய நிபுணர்களும் உறுப்பினர்களாக இருந்தனர். இக்குழு 247 பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை 5 வருடங்கள் கழித்து மத்திய அரசுக்கு சமர்ப்பித்தது. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்வி. அரசமைப்பின் உறுப்பு 356. இந்த உறுப்பு மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும். கடைசி ஆயுதமாக இவ்வுறுப்பு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே இந்த உறுப்பை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.